ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ரிட்டர்ன் தி சேனல். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல வந்து என்னுடைய பாட்டியோட ரெசிபி இறால் ஃப்ரை. இதை எப்படி பண்ணலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். பேசிக்கா இறால் வந்து குக் பண்ற டைம், அதாவது நான் இன்னைக்கு எடுத்திருக்கிறது வந்து மீடியம் சைஸ் இறால் தான் எடுத்திருக்கேன். இது வந்து குக் பண்ற டைம் வந்து 4 நிமிஷம் எனக்கு ஆச்சு. ஸோ நீங்க வந்து 4 நிமிஷம் நீங்க குக் பண்ணீங்க அப்படின்னா, அது வந்து ஒரு பெர்ஃபெக்ட்டா அது வந்து குக் ஆகும். அதுக்கு மேல ஓவர் குக் ஆயிரும். இறால பொரிக்கணும்னா, அதுக்கு கொஞ்ச நேரம் இறால மசாலால ஊற வைக்கணும். அதுக்கு தேவையான மசாலா என்னன்னு பார்த்துடலாம். 1 ஸ்பூன் வத்தத்தூள் எடுத்திருக்கேன். அதுக்கு 1 1/2 ஸ்பூன் நான் வந்து மல்லித்தூள் எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன். நம்ம சுவைக்கு தேவையான அளவு உப்பு. ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அந்த பாத்திரத்துல நம்ம கழுவி வச்சிருக்கோம்ல இறாலு, அத நல்லா பிழிஞ்சு அந்த பாத்திரத்துல ஆட் பண்ணிக்கிடணும். எதுக்காக அப்படின்னா, ஒரு சொட்டு கூட தண்ணி இருக்கக்கூடாது. அதனால நல்லா நம்ம பிழிஞ்சு அதுல ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ வத்தத்தூளும், மல்லித்தூளும் நம்ம எடுத்து வச்சிருக்கோம்ல, அத வந்து இறால் கிளீன் பண்ணி வச்சிருந்தோம்ல, அது கூட நம்ம இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மஞ்சத்தூளையும், உப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லா மசாலாவுமே இப்போ ஆட் பண்ணியாச்சு. எல்லாத்தையுமே நல்லா கை வச்சு நம்ம பெசஞ்சு விட்டுக்கலாம். பெசஞ்சு ஒரு 1/2 மணி நேரம் இது வந்து நல்லா ஊறணும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பொரிச்சுக்கலாம். இறால்ல வந்து தண்ணி ஆட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இல்ல. ஏன்னா, தண்ணி வந்து இறால்ல விடும். ஸோ நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். அதே மாரி அரிசி மாவு அதெல்லாம் நம்ம சேர்க்கணும்னு அவசியமே இல்ல. இறால் வந்து இப்போ ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிருந்தேன். இப்போ இத பொரிச்சிடலாம். பொரிக்கிறதுக்கு வந்து ஒரு தவால நான் ஒரு 100 கிராம் வந்து எண்ணெய் ஊத்தியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து நான் ஜீரகம் போட்டுக்கிறேன். ஜீரகம் வந்து நல்லா ஸ்மெல்லுக்காகவும், இன்னொன்னு வந்து அது நல்லாயிருக்கும். அது சாப்பிடமுச்சில அந்த ஃப்ளேவர் அதுக்காக நான் ஜீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம ஊற வச்சு எடுத்திருந்தோம்ல அந்த இறால், அதையும் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா போடணும். மொத்தமா போட்டுறக்கூடாது. எல்லா சைடும் வர்ற மாரி பொறுமையா கொஞ்சம் கொஞ்சமா போடுங்க. போட்டுட்டு அத அப்படியே விட்டுருங்க. இதுல நான் வந்து ஒரு 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்கா தண்ணி வரும். இப்ப பார்த்தீங்களா, நான் ஒரு சொட்டு தண்ணி கூட ஊத்தல. ஆனா எப்படி தண்ணியா இருக்குன்னு. இந்த ஸ்டேஜ்ல வந்து ஒரு 3 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை போடணும். போட்டு நல்லா பொரிஞ்சு கருவேப்பிலையும் அது கூட அந்த மசாலாவோட சூப்பரா இருக்கும். அவ்வளவுதான். கொஞ்சம் பொருள வச்சு ஒரு அட்டகாசமான நம்ம இறால் ஃப்ரை பார்த்தோம். இத வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. சுவை வாயில நாட்டியமாடும். இன்னும் உங்களுக்கு இதே மாரி நெறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா கீழ கமெண்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் நம்ம அத போஸ்ட் பண்ணிடலாம்.